This video is presented by the team of The Truth. கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஷாலும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோ செக்ஷனில் நம்ம இந்த பாலஸ்தீன பேட்ச் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த கொரோனா பேட்சுக்கு ஸ்கூலில் ஒரு பேட்ச் இருக்கும். அவங்க வந்து கொரோனாவில் பாஸ் ஆகி வந்தவங்க அப்படின்னு கொரோனா பேட்ச்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பாலஸ்தீன பேட்ச்னு ஒரு பேட்ச் இருக்குது. பாலஸ்தீன இதில் டைம் வந்து அப்படி வீடியோ போட்டு அப்படி பூஸ்டப் ஆகி வந்துடலான்ட்டு ஒரு பாலஸ்தீன பேட்ச்னு இருக்குது. அப்படி பாலஸ்தீன பேட்சில் வந்த திரு ரியாஸ் அவர்கள் இல்லையா, அவர்களுக்கு நம்ம வந்து கடைசி டைம் ஒரு மறுப்பு வச்சுருந்தோம். அதாவது அவர் சொன்ன பைபிளை பற்றி சொன்ன அவதூறுகள், அதுக்கு வந்து நம்ம ஒரு மறுப்பு போட்டிருந்தோம். அந்த மறுப்பை கேட்டுட்டு ரியாஸ் அவர்கள் மறுப்பு கொடுத்துருக்காரு, ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறார். சரி, நானும் அந்த வீடியோவை பார்க்கும்போது சரி வீடியோ போட்டார், ஏதோ கருத்து வச்சுருப்பார், பாயிண்ட் இருக்கும், சரியா பாயிண்ட் இருக்கும் அப்படின்ட்டு இந்த இப்போ வந்துடும், இந்த அப்போ வந்துடும், 2 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, முழு வீடியோவும் பார்த்துட்டேன், ஒத்த பாயிண்ட்டு கூட இல்லை. மிஸ்டர் ரியாஸ் சிங்கிள் பாயிண்ட் இல்லை. ரியாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம வீடியோ பேரை போட்டோமா, போட்டு நான் ஒரு 4-5 கேள்வி வேறு எதிர்கேள்வி வச்சுட்டோம். ஒரு ரியாஸ் உட்காந்து ரூம் போட்டு அழுதுருக்காரு போல். சரி, அழுதுதான் முடிச்சிட்டிங்கள, அப்புறம் திருப்பி வந்து நீங்கள் கேமரா முன்னாடி வந்து எதுக்கு அழுதுந்தீங்க, எனக்கு அதான் புரியல. ரியாஸ் அவர்களே, நீங்கள் வந்து ரூம் போட்டு அழுது முடிச்சிட்டிங்க, ரைட்டு ஓகே. 20 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு வந்து வீடியோ போட்டிங்களே, அதுலேயே புலம்பி அழுதுட்டு இருந்தீங்க. அப்போது ஒரு மறுப்பும் கிடையாது, ஒரு எதிர்கேள்வி கிடையாது, வெறும் புலம்பலும் கண்ணீர் விட்டு கதறின சம்பவம் தான் இருக்குது. ஐயோ என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, நான் வச்ச பாயிண்ட்டை வைக்கல, நான் போட்ட வீடியோ முழுசாக போடல, எப்படி இவர் போட்ட வீடியோ நம்ம இங்கே முழுசாக போட்டிருக்கணுமா, நாங்கள் அதுக்கு தான் உட்காந்துருக்கோம் இங்கே. சரி, இப்போ நீங்கள் வீடியோ போட்டிங்களா, என்னுடைய வீடியோ நீங்கள் காமிச்சிங்களா, உங்கள் வீடியோவில் எத்தனை 5 நிமிஷம் காமிச்சிங்களா, 10 நிமிஷம் காமிச்சிங்களா, ஒரு 30 செகண்ட் காமிச்சிருப்பீங்களா, 20 செகண்டு. அப்போது வெங்கடேசன் வீடியோ காமிச்சிங்க, அது எத்தனை செகண்ட் காமிச்சிங்க? மற்றவங்க வீடியோலாம் இவர் சூடு போடுவாராம், இவர் வீடியோ நம்ம இவ்வளோ போடணுமா? என்ன ரியாஸ், கொஞ்சம் கூட இந்த விவாதத்துக்கான ஒரு தகுதியும் இல்லை, தராதரம் இல்லை. சரி, வீடியோ போடுறீங்களே, அதுக்காவது கொஞ்சம் ஒரு நாலேஜபிளாக போடுவீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது, உங்கள்கிட்ட அது இல்லை, சுத்தமாக கிடையாது. நான் சவால் விட்டு வேறு நான் வீடியோ போட்டேன். என்ன உங்களுக்கு தெம்புத்திராணி இருந்தால் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி பாருங்கன்ட்டு. ஒத்த கேள்விக்கு பதில் சொல்லி ரியாஸ் இப்போ உட்காந்து இந்த புலம்பி அழுது உருண்டு பெறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. மிஸ்டர் ரியாஸ், நீங்கள் பேசின விஷயத்துக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பதில் சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் புலம்புங்க, அழுவுங்க, என்னமோ பண்ணுங்கள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம நண்பர் அபிஷேக் வந்து ஃபோன் பண்ணி விவாதத்துக்கான ஒரு ஒப்பந்தத்துக்கான அழைப்பு கொடுக்குறாரு, ரைட்டா. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, அவருடைய வீடியோ செக்ஷனில் ஒரு கமெண்ட்டில் வந்து நாங்கள் பேசின உரையாடல், அபிஷேக் பேசின உரையாடல் வந்து அவர் வெளியே யாரோ போட்டிருக்காங்க. அவர் வெளியே சொல்லாமல் யாரும் போட்டிருக்க போகிறதில்ல. ஏன்னா அது அபிஷேக்கும் அவருக்கு நடந்த உரையாடல் எப்படி வெளியே போச்சு, அவரோட வீடியோ செக்ஷனில் ஒருத்தர் போட்டிருக்காரு, அபிஷேக் வந்து கிண்டல் பண்ணுற விதத்தில் போட்டிருக்காரு. அப்போ நம்மளும் அதை பேசித்தான் ஆகணும். சரி, அதனால அதை சொல்கிறேன். அபிஷேக் வந்து விவாத அழைப்புக்காக எப்போ ஒப்பந்தம் போடலான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சொல்கிற காரணம் கேளுங்க. அதுக்கு மேலே 2 நாள் விட்டு பேசிகிட்டு இருக்கேன், அப்போல்லாம் அந்த காரணம் சொல்கிற காரணம் என்னென்னா, ஜவக்கனி என்னை வந்து அறிவில்லைன்ட்டார், நீங்கள் அறிவில்லாமல் வந்து பைபிளை பற்றி குறை சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி என்ன அறிவில்லாமல் ஒரு அறிவில்லான்னு சொல்லலாம், அதனால நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அதாவது ரியாஸ், உங்களுக்கு அறிவு இருக்குன்னு நான் ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் வந்து பைபிளை பற்றி பூரண அறிவுள்ளவர் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டேன். உங்கள் ஏன் நான் விவாதத்துக்கு கூட போகிறேன், வாங்க ரியாஸ், நீங்கள் நானும் ஒன்று தானே கையை கொடுத்துட்டு போக மாட்டோமா? அப்போ நீங்கள் வந்து பைபிளை பற்றி போதுமான அறிவில்லாமல், தெளிவில்லாமல், புரிதல் இல்லாமல் பேசியிருக்கீங்கிறது தானே இங்கே விஷயமே. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க, சரியா, நல்ல பேட்ஸ்மேன். ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, கூப்பிட்றாரு, உங்களை யாருன்னு தெரியாத ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு பேட்டிங் என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு அப்படி தெம்பு இருந்தால் உங்களுக்கு பேட்டிங் பற்றி சுத்தமாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, உங்களுக்கு நீங்கள் அறிவற்றவர், உங்களுக்கு கிரிக்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. அப்படி உங்களுக்கு தெரியும்னா இந்தா வாங்க, கிரவுண்ட் இருக்குது, வாங்க கோதாவரி இறங்கி பார்த்துடலாம், நீங்களே நானே பார்த்துடலாம் வாங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்றான்னு வச்சுங்க. இப்போது நீங்கள் ஒரு சவாலை ஏற்றுக்கிட்டு, சரி வாங்க நீங்கள் பவுலிங் போடுங்க, நான் பேட்டிங் என்ன பிடிக்கிறேன், பார்த்துடலாம் யார் இங்கே திறமைசாலின்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் கிரவுண்டுக்கு இப்படி போவீங்களா? ஐயோ என்ன ஒரு அறிவில்லைன்னு சொல்லிட்டாரு, பேட்டிங் பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னு இப்படி ஓடுவீங்களா? ரியாஸ் அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஐயோ என்ன ஜவக்கனி அறிவில்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் விவாதத்துக்கு வர மாட்டேன். என்ன கூத்தாக இருக்குது. அப்போ உங்களுக்கு அதைத்தான் நீங்கள் வந்து நிரூபிங்கன்ற, உங்களுக்கு என்ன மார்க் அறிவு இருக்குது, வாங்க நின்று நிரூபிங்கன்ற. என்ன அறிவில்லைன்னு சொல்லிட்டாரு, என்ன பேச்சு, சின்ன படத்தனமாக இருக்குதுங்க நீங்கள் நடந்துக்கிறது. சரி, ஒரு விஷயம், அதனால் உங்களுக்கு மார்க் அறிவில்லை. இப்போது அதான் சொல்கிறேன், உங்களுக்கு மார்க் அறிவில்லை. ஏன் மார்க் அறிவில்லைன்னா, நீங்கள் போன வீடியோவில் என்ன பேசியிருந்தீங்கன்னா, நான் எடுத்து போட்ட வீடியோவில் மொழிபெயர்ப்பு பிழையை பற்றி பேசியிருந்தீங்க, சரியா. நான் அது என்னென்ன பாயிண்ட்டுன்னு நீங்கள் இந்த பேசின வீடியோக்கு நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு மறுப்பு கொடுக்குறேன். அது அடுத்தது முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன், சரியா.
நீங்கள் வந்து போன வீடியோவில் வந்து மொழிபெயர்ப்பில் இருக்கிற பிழையை பற்றி நீங்கள் பேசுனீங்க. அப்போ மொழிபெயர்ப்பு பிழையை வந்து அந்த கிரேக்கத்தில் இப்படி இருக்குது, தமிழ் மொழிபெயர்ப்பு இப்படி இருக்குது, அதனால் வந்து பைபிளை இஞ்சில திருத்திட்டார்கள், மாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. மொழிபெயர்ப்பு என்பது பிழையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்ல, குர்ஆனை மொழிபெயர்த்த பிஜேவே சொல்கிறாரு. குர்ஆனை மொழிபெயர்த்த பிஜே அவர்கள் வீடியோவில் பேசியிருக்காரு. நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இவர் சுட்டிக்காட்டியது, இவர் சுட்டிக்காட்டாதது, இன்னும் எத்தனை விஷயங்கள் என்னுடைய தமிழாக்கத்தில் தவறு இருக்கலாம். நீங்க பெருசா விவாதிச்சலாம் சொல்ல தேவையே கிடையாது. நீங்கள் பார்க்காத, யாரும் பார்க்காத தவறுகளும் இருக்கலாம். தவறுன்னு சுட்டிக்காட்டினா ஏற்றுக்கொள்ள, நீங்க தவறு இல்லாத தவறு நினைச்சு சுட்டிக்காட்டினா ஏற்றுக்க மாட்டோம். தவறு இப்பவும் நான் சொல்கிறேன், நான் எழுதின தமிழாக்கத்தில் தவறே இல்லைன்னு சொன்னா நான் காப்பீர் ஆயிருவேன். ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன். இப்பவும் சொல்லுவேன், இன்னொரு 100 எடிஷன் போட்ட பிறகும் சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் 1000 ஆலிம்களை வச்சு கரெக்ஷன் பண்ண பிறகு நான் சொல்லுவேன், இதிலும் தவறு இருக்கலாம். நான் சொல்லணும், அது என்னுடைய மார்க்க கடமை. இப்பவும் சொல்றேன். அதனால குர்ஆன்ல வந்து என்ன சொல்லலாம், நீங்க இதுல தவறு இருக்கலாம்னா இது வாதத்துடைய மேட்டரே இல்ல, எல்லாரும் ஒத்துக்கொண்டு ஆக வேண்டிய ஒரு மேட்டரு. யாருடைய குர்ஆன் தர்ஜுமா, யாருடைய எந்த புஸ்தகம், யாருடைய எந்த பேச்சு, எல்லாம் தவறு தான், இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்பவும் சொல்லுவேன், இன்னொரு 100 எடிஷன் போட்ட பிறகு சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் 1000 ஆலிம்களை வச்சு கரெக்ஷன் பண்ண பிறகு நான் சொல்லுவேன், இதிலும் தவறு இருக்கலாம். கேட்டிங்களா? அப்போ 1000 ஆலிம்களை வச்சு 100 எடிஷன் நான் போட்டாலுமே அது பிழையாக தான் இருக்கும். அல்லாஹ் ஒருத்தனை தவிர வேறு யாருமே சரியாக எழுத முடியாது. மனுஷனா தப்பு பண்ணுவாயா? இன்னும் இதெல்லாம் ஒரு பெரிய பிசியுமே பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு பிஜே பேசியிருக்கிறாரு. பிஜே ஒன்று சாதாரண ஆள் இல்லை, அவரும் ஒரு குர்ஆனை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாளர் தான். அப்போ அந்த மொழிபெயர்ப்பாளரே சொல்கிறாரு நடக்கும், ஏன்னா இது வந்து மனிதர்களால் வந்து எழுதப்படக்கூடியது, அப்போ சில தவறுகள் வரும் அப்படின்னு உங்கள் பிஜே சொல்கிறாரு. அப்போ குர்ஆனை மொழிபெயர்த்த உங்கள் பிஜேவே அதை வந்து இஸ்லாமியரே அது வந்து ஆமாம் வரும்னு சொன்னதுக்கப்புறம் எப்படிங்க பைபிளில் மொழிபெயர்ப்பு பிள்ளை வந்துருச்சு ஆச்சா போச்சானீங்கன்னா உங்களுக்கு மார்க் அறிவு இருக்குன்னு சொல்கிறதா, இல்லை உங்களுக்கு மார்க் அறிவு இல்லைன்னு நான் சொல்கிறதா? சொல்லுங்கள். உங்களாலே ஒத்துக்கிறாருங்களேங்க குர்ஆனில் மொழிபெயர்ப்பு பிள்ளை வரும்னு. அப்போ அவர் தெரியாமல் பேசுகிறாரா என்ன? அப்போ உங்களுக்கு மார்க் அறிவு இருக்கா, அவருக்கு மார்க் அறிவு இருக்கா? நான் தான் எடுத்தே காட்டினேன், தமிழ் மொழிபெயர்ப்பு எத்தனை மொழிபெயர்ப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு வீடியோவோட எடுத்து காட்டினேன். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மறுப்பு கொடுத்தீங்களா? என்ன கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி, நான் அத்தனை கேள்வி கேட்டேனே. உங்களுக்கு திராணி இருக்குன்னா, நீங்கள் மார்க் அறிவு இருக்கு உங்களுக்கு இருக்குதுன்னா, அந்த அத்தனை கேள்வி கேட்டனே, அதில் ஒரு கேள்வி சிங்கிள் சப்ஜெக்ட் தொடர்பு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சா? ஏன் இல்லை? நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் வந்து பாலஸ்தீன பேட்ச் தான். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு இந்த வீடியோக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரியாஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறாரு. அதில் வந்து இஞ்சில் வந்து திருத்தி தான் வந்து பைபிளை உருவாக்கிட்டதாகவும், பைபிளில் வந்து மொழிபெயர்ப்பு பிழைகள் இப்போவும் இருக்கிறதாகவும் அவர் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு 4 பாயிண்ட் ஆதாரமாக சொல்லும்போது, முதலாவது பாயிண்ட்டாக வந்து எபிரேயர்கள் நிருபத்திலேருந்து ஒரு வசனத்தை கோட் பண்ணி அவர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு பதில் வீடியோ போடும்போது அவர் சொன்ன அந்த பாயிண்ட், எபிரேயர்கள் நிருபத்தில் பாயிண்ட் இப்போ சொன்னார் இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி போட்டு நம்ம ஒரு எதிர் வீடியோ ஒன்று போடுறோம், பதில் வீடியோ, எனக்கு வந்து விளக்கம் சொல்லுங்கள், நீங்கள் தப்பாக பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதில் வீடியோ ஒன்று நம்ம போடுறோம். இதை பார்த்த ரியாஸ் அவர்கள் இதில் வந்து அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு வழி இல்லைங்கிறனால ஒரு பித்தலாட்ட வேலை செஞ்சுருக்கார். என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த எபிரேயர்கள் நிருபத்தை வந்து நான் ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லலை, அது ஒரு இன்ட்ரடக்ஷனு, அது ஒரு எடுத்துக்காட்டு, அது ஒரு முன்னுரை மாதிரி, அப்படி தான் நான் பேசியிருந்தேன் அப்படின்னு ஒரு பித்தலாட்ட வேலை செஞ்சுருக்காரு. அது மாத்திரம் இல்லை, அந்த கருத்தை பற்றி நம்ம எதிர்கேள்வி போட்டோம் இல்லையா, அதை பற்றி எந்த விதமான விளக்கமும் சொல்லாமல் அதுக்கு அடுத்த கேள்விக்கு, நம்ம பேசாத அடுத்த கேள்விக்கு போயிருக்கார். இது பயங்கரமான ஒரு பித்தலாட்ட வேலை. இந்த வீடியோவில் அவர் வந்து அந்த 4 பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டாக தான் எபிரேயர்கள் நிருபத்தை சொன்னாரா, அல்லது வெறும் முன்னுரையாக சொன்னாரா, அவர் என்னென்ன பித்தலாட்ட வேலை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு நான் ஆதாரத்தோடு காட்டுறேன். ரியாஸ் எப்பேற்பட்ட ஒரு பித்தலாட்டக்காரர் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. நான் அப்ளை பண்ணுறேன். இருங்க, கான்செப்டுக்குள்ள நம்ம இப்ப போயிடுவோம். ஓகேவா? சரி, அவர் இதை சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன். கான்செப்டுக்குள்ள போயிடலாம். நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு முன்னுரை மாதிரி ஒன்று சொல்றேன். பைபிள் வந்து கிறிஸ்துவர் எப்படி நம்புறாங்க, அதே மாதிரி இஞ்சில இஸ்லாமியர்களோட நம்புறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கையில வச்சிருக்கிற பைபிளை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களோட நிலைப்பாடு என்ன? இப்போ கேட்டுங்க, முன்னுரையா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுங்க. முன்னுரை என்னது? பைபிள்னா கிறிஸ்தவங்க எப்படி நம்புறாங்க, பைபிளை முஸ்லீம்கள் எப்படி நம்புறாங்க அப்படிங்கிறது முன்னுரையே பேசுனது. இப்போ இதுதான் முன்னுரை, இவரே ஒத்துக்கிட்டார். இவரே என்ன சொல்றாரு, நான் இதுதான் முன்னுரை அப்படின்னு இவரே ஒத்துக்கிட்டார். அப்போ முன்னுரைங்கிறது முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அடுத்து வருவோம். இஞ்சில இஸ்லாமியர்களோட நம்புறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கையில வச்சிருக்கிற பைபிளை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களோட நிலைப்பாடு என்ன? அதை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்? இஞ்சில் வேத கரெக்ட் செய்து தான் சொல்றாங்க, பைபிள்னு யூஸ் பண்றாங்க நான் சொல்லிருந்தேன், அதை அவர் மென்ஷன் பண்றாரு. இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாரு அவர். அப்போது இஞ்சில் வேதத்தை திருத்தி தான் இவங்க வந்து பைபிள் உருவாக்குனாங்கன்னு இவர் ஒரு பாயிண்ட் வச்சார்.
நான் அங்கேயே ஒரு எதிர்கேள்வி வச்சேன். ஃபஸ்ட்டு அடுத்தோடனே ஒரு எதிர்கேள்வி வச்சேன். அப்போது அல்லாஹ் கொடுத்த இஞ்சில் எங்க? அந்த இஞ்சில கொண்டு வந்து உங்களுக்கு திராணி இருக்கும்னா, உங்களால் முடியும்னா கொண்டு வந்து காட்டிட்டு, நான் இங்கே இருக்கு பாருங்க இஞ்சில் வேதம்னு காட்டுங்க, உங்களால் முடிஞ்சா கொண்டு வந்து காட்டுங்கன்னு சவால் விட்டேன். அந்த சவாலுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சுதா? எங்க ஃபஸ்ட்டு கேள்விங்க, முதல் கேள்விங்க. அதுக்கே உங்களால் தொட முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் புலம்பி என்ன பிரயோஜனம்? சரி வருவோம். அப்போ அந்த கேள்வி அவுட்டு. உங்களால் பதில் சொல்ல முடியல. அடுத்தது அதுல ஒரு சில கேள்விகளை வைக்கிறார். நம்ம கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கோம். அது அப்புறம் ஃபர்ஸ்ட் இவர் எவ்வளவு நேர்மை இல்லாதவருக்காக தான் இப்போ ஸ்டார்டிங்ல இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன செய்றாரு? என் வீடியோ ஓட விடுறாரு. எந்த வீடியோ ஓட விடுறாரு? நான் 4 வசனத்துல ஒரு வசனம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அந்த வீடியோவை அவர் ஓட விடுறாரு. இப்போ நம்ம வந்து அந்த 4 வசனத்துல முதல் வசனத்துக்குள்ள நம்மளோட பார்வையை செலுத்துவோம். ஹீப்ரு அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல 9வது சாப்டர், ஹீப்ருல 9வது சாப்டர் 28வது வசனம். ரைட். இவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்? இவர் வாயில சொல்கிறத கேட்டுங்க. 4 வசனத்தில் ஒரு வசனத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஆரம்பிக்கிறார். அப்போ முன்னுரை ஏற்கனவே முடிஞ்சுது, அது வேற. ரைட்டா? முன்னுரையிலேருந்து நான் ஒரு கேள்வி வச்சேன். அடுத்தது நான் வந்து 4 வசனத்தில் ஒரு வசனம் பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் இந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாருன்னு இவரே ஒத்துக்கிறார், அட்மிட் ஆகிட்டார். அப்போது இவரே ஒத்துக்கிட்ட அட்மிட்டான எபிரேயர் எழுதுகிற நிருபத்திலேருந்து நம்ம எதிர்கேள்வி வச்ச உடனே ரைட்டா, இப்போ இவருக்கு வந்து கை கால் உதறல் எடுத்துருச்சு. இவருக்கு பதில் சொல்கிறதுக்கு வழி இல்லை, வாய்ப்பும் இல்லை, திராணியும் இல்லை. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? நான் வந்து இதை முன்னுரைக்கு சொன்னேன், நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், நான் வந்து அதுக்கு சொன்னேன், இதுக்கு சொன்னேன்னு இப்போது மற்றவங்க மேலே பழியை போட்டு திசை திருப்புற ஏமாற்ற வேலை செய்கிறாரு. நாம ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சோம்னா பொதுவா ஒரு முன்னுரை சொல்லுவோம். அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் உள்ள போகும்போது அதுக்கு சில எடுத்துக்காட்டு சொல்றது இயல்பு, மனிதனோட இயல்பு. அப்போது 4 வசனத்தில் முதலாவது வசனமாக நான் எடுக்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சொன்னால் அதுதான் என்னுடைய கேள்வி, அந்த வசனம் தான் எனக்கு கேள்வி. இப்போ இது எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம சின்ன பசங்களில் கிரிக்கெட் மேட்ச் விளாடுவோம், ரைட்டா? அப்போ அந்த கிரிக்கெட் மேட்ச் விளாட போகும்போது என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட் பேட்டிங் இறங்கணும்னு ஆசை இருக்கும். அப்போ ஃபஸ்ட் பேட்டிங் இறங்கிடுவோம், ரைட்டா? இறங்கினோடனே ஆப்போசிட் டீமில் வந்து ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் அவன் போடுறதுக்கு வருவான். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் போட்டுருவான். அந்த ஃபஸ்ட் பாலில் ஏதாவது விக்கெட்டு போயிடுச்சு, கேட்சை கொடுத்துட்டோம், போல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கெட்ட சொல்லுவான், இது ட்ரைல்ஸ்ப்பா, ஃபஸ்ட் பால்லாம் கிடையாது. அது அப்படியே ஃபஸ்ட் பால் ஒத்துக்க முடியாது, ட்ரைல்ஸ் தான் ஃபஸ்ட் போடணும், ஃபஸ்ட் பால் நல்லா ஒத்துக்க முடியாது, இது வந்து ட்ரைல்ஸு. அப்புறம் ஒரு 1 ட்ரைல்ஸ் 2 ட்ரைல்ஸ் அப்படியெல்லாம் போகிற கதை இருக்குது. இப்போ ரியாஸ் ஆத்த வேலையை செஞ்சுருக்காங்க, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு ரியாஸ். நீங்கள் இதே வேலையை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. வச்சது 4 வசனத்தில் முதலாவது வசனமாக இது வைக்கிறேன்னு வச்சுட்டீங்க, உங்கள் விக்கெட்டு அந்த இடத்துல அவுட்டு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயோ நான் வசனமாலாம் வைக்கலீங்க, சும்மா ட்ரைல்ஸு, முன்னுரை. என்ன பொழப்பு இது? நான் கேட்குறேன், என்ன பொழப்பு இதுன்னு கேட்குறேன். அப்போது ஒரு வசனத்தை வச்சுட்டு ஒரு கருத்தை கூட உங்களால் நிரூபிக்க முடியலன்னா நீங்களாம் எதுக்கு வீடியோ போட வரீங்கன்னு கேட்குறேன். இப்போ என்னன்னா, எபிரேயர் கதை நிருபத்தில் ஒரு விஷயத்தை வச்சுட்டார், மொழிபெயர்ப்பு பிழை, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு வச்சுட்டார். நம்ம இந்த இது சொல்லுவோம்ல, துண்டை போட்டு அப்படியே கழுத்தோடு சேர்த்து பிடிச்சிட்டாயா, கழுத்தோடு சேர்த்து பிடிச்சிட்டாயா என்ன அப்படிங்கிறவங்கள, அது மாதிரி அந்த எபிரேயர் கதை நிருபத்தில் வச்ச வசனத்தை கழுத்தோடு சேர்த்து இவர் பிடிச்சாச்சு. இப்போ பிடிக்க இவருக்கு வந்து விலைக்கு போகிறக்கு, அது விடுபடுறதுக்கு இவருக்கு வழி தெரியல, பதில் இல்லை. உடனே என்னாச்சு? ஐயோ நான் அது வந்து இதுக்கு சொல்லி அது ட்ரைல்ஸ் போட்டாங்க, நான் அடுத்த வசனத்தை தான் பேசுனேன் அப்படின்னு அடுத்த வசனத்துக்கு ஓடியாச்சு. அடுத்த வசனம் அப்புறம் பார்க்கலாம். அப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டு போக மாட்டேறியா? ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்க, பைபிள் விஷயத்தை தொட்டுட்டீங்கன்னா அப்படி முடிக்காமலாம் உங்களோட விட்டுட்டு போக மாட்டோம், சரியா? அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிற விஷயத்துக்கு வாங்க, இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு முடிங்க. இந்த உபாகமா யாத்திராகமா இதெல்லாம் அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். இப்போது நான் வந்து நீங்கள் போட்ட கேள்வி, நீங்கள் 4 விஷயத்தில் ஒரு வசனம் சொல்லி போட்டிங்க, நீங்கள் வச்ச வசனத்துக்கு எனக்கு பதில் சொல்லணும். நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு, நான் பேசுகிற வார்த்தைக்கு நான் பொறுப்பு. அப்போ நீங்கள் வந்து எதுக்காக இந்த விஷயத்தை வச்சிங்க? நவீன காலத்தில் மொழிபெயர்ப்பு பிழை இருக்குது, அப்படி இப்படி நிரூபிக்கத்தானே வச்சுட்டீங்க. அப்போ வசனத்தை போட்டு வச்சுட்டீங்கல்ல, வச்ச விஷயத்துக்கு நான் கேள்வி கேட்டுங்க, பதில் சொல்லுங்கள், அவ்வளோதான். மற்ற விஷயத்தை அப்புறம் பார்ப்போம், அடுத்த விஷயத்தில் அப்புறம் பார்ப்போம். அங்கிட்டலாம் தப்பிச்சு ஓடலாம், தாவி ஓடிலாம்லாம் கேட்டு நினைக்கக்கூடாது. போட்ட விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கள். ஒன்று. அடுத்தது எபிரேயர் நிருபத்தை பேச ஆரம்பிக்கிறது என்னென்னு ஆரம்பிக்கிறாரு? 4 வசனத்தில் முதலாவது வசனத்துக்குள்ளே பார்வையை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. 4 வசனத்துல முதல் வசனத்துக்குள்ள நம்மளோட பார்வையை செலுத்துவோம். ரைட்டா? இப்போ கேட்டீங்க, அப்போ 4 வசனத்தில் முதலாவது வசனத்துக்குள்ளே பார்வை செலுத்துவோம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்த எபிரேயர் என்பது நீங்கள் ஒன்றும் முன்னுரையாக பேசுறது இல்லை, அது ஒன்றும் முன்னுரை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே முன்னுரைங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த எபிரேயர் கதை விஷயத்தை நீங்கள் எப்படி வைக்கிறீங்க? 4 வசனத்தில் முதலாவது விஷயமா எடுத்துட்டீங்க. இப்போ 4 வசனத்தில் முதலாவது விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசும்போது அப்போ நான் முதலாவது விஷயம் தானே பேச முடியும். ஓகே, இப்போ 4 வசனத்தில் முதல் வசனத்துக்குள்ளே நம்ம பார்வை செலுத்தலாம்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம 4 வசனத்தை பார்க்க முடியாது, ஃபஸ்ட்டு ஒரு வசனத்தை கிள்ளி பார்ப்போம். அந்த நசுக்கி பார்க்க சொன்னாங்களே, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், அந்த முதல் வசனத்தை அவர் எங்கேருந்து எடுத்திருக்காரு, என்ன சொல்கிறாருன்னு பார்க்க. வசனத்துக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன், நான் ஒரு 4 விஷயம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு, என்னால் 4 விஷயம் பேசுகிற டைம் இல்லை, நான் பேச முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம், எபிரேயருக்கு எடுத்து பேசுவோம். முதல்ல ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து கிள்ளி பார்ப்போம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி முதலாவது விஷயத்தை எடுத்து நம்ம கிள்ளி பார்ப்போம், நசுக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறேன்? முதலாவது வசனத்தை நான் பேச போகிறேன்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு, ஐயோ எனக்கு 2வது வசனத்தை பேசாமல் விட்டாங்க, நான் வந்து இதுலேருந்து எடுத்த இது யாத்ராமத்துலேருந்து எடுத்தேன், அங்கேருந்து எடுத்து பேசினேன், இங்கேருந்து எடுத்து பேசினேன், அதெல்லாம் பேசாமல் விட்டாங்க.
நான் அதை பேசவே இல்லைங்களேங்க. அது அடுத்தது. இப்போ வீடியோ போட்டு புலம்புறீங்கல்ல, இப்போ செப்டுவாஜெண்ட் அது இது அதெல்லாம் அடுத்து பேசுவோம், அடுத்து வருவோம். இங்கேயே நீங்கள் முட்டிட்டு நிற்கிறீங்க, ஒத்த கேள்விக்கு மேலே பதில் சொல்ல முடியலையே, திராணி இல்லையா உங்களுக்கு? அப்போ முதலாவது விஷயம், நான் பேசும்போதே இதுலேருந்து நான் பேசுகிறேன்னு சொல்லி பேசின விஷயத்த நான் மறைச்சு பேசிட்டேன், உங்களுக்கு வந்து நான் வந்து நேர்மையாக பேசலை அப்படின்னா என்ன? இப்போ யார் நேர்மையாக பேசலை? புரியுதா? அந்த வீடியோல என்ன சொல்றேன், நான் யாத்ராக வசனத்துல இருந்தா முதல்ல பேசணும்னு நினைச்சேன். ஆனா அதை விட முக்கியமா என்ன செய்யறேன், இப்ப இந்த வசனத்தை சொல்றேன். அப்போ யாத்ராகம் வசனத்தை தான் பேசணும்னு நான் நினைச்சேன். ஆனா அதை விட முக்கியமா நான் இதுலேருந்து பேசுறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ யாத்ராகம் வசனத்தில் பேசணும்னு வந்த மிஸ்டர் ரியாஸ் வந்து அதை விட முக்கியமா இதுலேருந்து பேசியிருக்காரு. அப்போ நான் எதை விட முக்கியமா? யாத்ராமத்தை விட முக்கியமா? அவருக்கு இதுதான் பட்டிருக்கு. அப்போ யாத்ராமத்தை விட முக்கியமா நீங்கள் இதை பேசும்போது நான் அதுலேருந்து தானே பேச முடியும் ரியாஸ். எதையோ கொஞ்சம் கூட இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு விவாதத்துக்கு ஒரு தன்மையோ ஒரு இதோ உங்கள்கிட்ட இல்லை. நீங்களாம் எப்படி தான் நீங்களாம் வர்றீங்கன்னு தெரில. மைக் கிடச்சதுன்னு பேசலான்ட்டு வந்து எப்படி தான் நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னு புரியல. எங்கேருந்து வர்றீங்க நீங்களா அப்படின்னு கேட்க தான் உங்களெல்லாம் பார்த்து அப்படி தான் கேட்கணும்னு தோணுது. சரியா? காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன். காரணம் சொல்லுங்க. இந்த பைபிள் எப்படி இயங்குதுன்னு சொல்றதுதான், எப்படி செயல்படுதுன்னு பாருங்க, இன்றைய வரைக்கும் எப்படி செயல்படுதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வசனத்தை பேசுறேன். அப்போ இன்றைய வரைக்கும் அந்த பைபிள்ல பிழை இருக்கு, முரண்பாடுகள் இருக்குது, அல்லது மொழிபெயர்ப்புக்கான பிரச்சனை இருக்குது அப்படின்னு எடுத்துக்காட்டுறதுக்கு தானே இதை நீங்க எடுத்திருக்கீங்க. அதுக்கு தானே எடுத்தீங்க. அப்புறம் அதுக்கு எடுத்தீங்கன்னா போற போக்கில் ஒன்று நீங்க வைக்கல, சும்மா போக்கத்தில் தனமா போற போக்கில் இதை பேசிட்டு போலான்ட்டு வந்தீங்களா என்ன? அப்போ நீங்கள் எதையாவது ஒன்று பேசிட்டு போவீங்க, நாங்கள் கேட்டுட்டு ஐயா அது சும்மா பேசிட்டு போகிறாங்க, அவருக்கு அது ஏதோ வேலை இல்லைங்க, வெட்டி இல்லைங்க, சும்மா பேசிட்டு போவாங்க, அவர் அப்படித்தாங்க, நாங்கள் விட்டுட்டு போகணுமா? இல்லை அதை தான் எதிர்பார்க்குறீங்களா? எங்க நான் வேலையெல்லாம் பேசிட்டேங்க, அதெல்லாம் நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிறீங்கன்னு சொல்ல போகிறீங்களா என்ன? அப்படி ஒரு கருத்துக்காக தான் நாங்கள் வச்சிருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் பைபிள் வந்து இப்படி தப்பு தவறுமா இருக்குது, மொழிபெயர்ப்பில் பிழை இருக்குது அப்படின்னு சொல்கிறக்காக தான் நீங்கள் அந்த வசனத்தை எடுத்தீங்க. அப்போ நீங்கள் எடுத்த வசனம் தான் நான் கேள்வி கேட்க முடியும். அப்புறம் நான் எடுத்த வசனத்தில் கேள்வி கேட்டால் அப்புறம் அதை எப்படி நீங்கள் வந்து உருட்டுவீங்களா? ஐயோ நீங்கள் கேள்வி கேட்டு உருட்டுவீங்களா? நீங்கள் பேசும்போது இந்த வீடியோவில் நீங்கள் பேசியிருக்கும்போது என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கிரேக்க மூலப்பிரதியை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து எதை மூலம் சொல்கிறீங்களோ அதை நான் மூலம்னு சொல்லியிருக்கிறேன். நான் அதை மூலம்னு ஏற்றுக்கணும் இல்லையோ அதெல்லாம் இல்லை, நான் வந்து நீங்கள் மூலம்னு சொல்கிறீங்க, அதனால் நானும் மூலப்பிரதின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னீங்க, அதனால தான் நானும் சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? கிரேக்க மூலப்பிரதி அப்படின்னு நீங்கள் வார்த்தை உபயோகிச்சிங்க தானே? அதைத்தான் சொல்கிறேன். மூலப்பிரதி இவரே சொல்லிட்டாரு, அப்போ கிரேக்கம் தான் மூலப்பிரதி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் சொன்ன வார்த்தை தான் நான் திருப்பி சொன்னேன். சொல்லாத வார்த்தை நான் சொன்னேன்னா? நீங்கள் சொல்லாத வார்த்தையில் ஏதாவது சொல்லணும் ரியாஸ்? இல்லை. அப்படி நீங்கள் சொன்ன வார்த்தை தான் சொல்லியிருக்கேன், அது தப்பாகும். ரைட். அடுத்தது நீங்கள் சரி அப்படி தான் சொன்னீங்களே, இப்போ இந்த வீடியோவில் சொல்லும்போது 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு அந்த நீங்கள் பேசுனதை கேளுங்க. ஜீசஸ் இந்த மண்ணில் வாழ்ந்து போன காலம் வந்து AD 32, 33 அந்த டைம் சொல்றாங்க. நாம என்ன பார்க்குறோம், கிறிஸ்துவர்களோட மூலப்பிரதி பார்த்தீங்கன்னா 150 உள்ளது ஒரு பீஸ் இருக்குது, 250 240 கிடைச்ச பீஸ், 300 சில்லறைல நிறைய பீஸ், 400 சில்லறை. அதாவது இன்னும் சொல்ல போனா சில இதுக்கெல்லாம் 4ஆவது நூற்றாண்டு 5ஆவது நூற்றாண்டுல கிடைச்ச வசனங்கள்லாம் என்ன செய்யுது, மூலப்பிரதியா வச்சிருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? 4ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு நிறைய கிடைச்சிருக்குது, 4ஆம் நூற்றாண்டு இருக்குது, 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எடுத்திருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க இஞ்சில் அது புதிய ஏற்பாடு எடுத்திருக்கிறீங்க, கிரீக் டெக்ஸ்ட் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ இது எல்லாமே எப்போ முகமது காலத்துக்கு முந்தையது தானே? இதெல்லாம் முகமது காலத்துக்கு முந்தையது தானுங்க. அதைத்தான் நான் கேள்வியாக வச்சேன். முகமது காலத்துக்கு முந்தைய இருக்கிற கிரேக்க பிரதியை இவர் வந்து மூலப்பிரதின்னு சொல்கிறாரு. அப்போ அதுதான் வந்து மொழிபெயர்க்கப்படாத, அதுதான் வந்து மூலப்பிரதியாக, அதுதான் இஞ்சிலாக இவர் ஏற்றுக்கிறாரு. அப்போ அதுதான் இஞ்சிலாக இருக்கும்னா, அதுதான் வந்து கிரேக்க பிரதி, அதுதான் மூலப்பிரதியாக இருக்கும்னா, அந்த மூலப்பிரதி என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் வந்து அநேகருடைய பாவங்களுக்காக மரித்தார், பலியானார் அப்படின்னு இருக்குது. அப்போது முகமது காலத்துக்கு முந்தைய இருக்கிற வேதம் இஞ்சில் தெளிவாக இருக்குது. ஏன்னா மொழிபெயர்ப்பு பிழை வந்ததுனால தான் இஞ்சிலை மாற்றிவிட்டாங்கன்னு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, கரெக்டா? ரைட். அப்போ மொழிபெயர்க்கப்படாத இந்த கிரேக்க பிரதிகள் எல்லாம் என்ன சொல்லுது? முகமது, நான் தெளிவாக சொன்னேன், நீங்கள் எதுக்கு இந்த இடத்துல வெங்கடேசன் வீடியோ போட்டீங்க எனக்கு புரியல. ஏன்னா நான் தெளிவாக சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன்? முகமது காலத்துக்கு முந்தைய பிரதி, முகமது காலத்துக்கு முந்தைய பிரதி நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ முகமது காலத்துக்கு முந்தைய பிரதி கிரேக்க பிரதிகள் எல்லாமே என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவங்களுக்காக பலியானார்னு சொல்லுது, சரிதானே? அப்போது நீங்கள் மொழிபெயர்ப்பு தான் இஞ்சில மாற்றிருச்சுன்னு நீங்கள் பேசியிருக்கும்போது, மொழிபெயர்க்கப்படாத இந்த கிரேக்க பிரதிகள் வந்து மூலப்பிரதிகள், அதுதான் இஞ்சில். உங்கள் கணக்குப்படி அதுதான் இஞ்சில், ஏன்னா நீங்கள் பேசின வார்த்தை. அப்போ அந்த இஞ்சில் வந்து என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து அனைவருடைய பாவங்களுக்காக மரித்தார். அப்போ முகமது காலத்திற்கு பின்பு சகாபாக்களால் எரிக்கப்பட்டு, மாற்றப்பட்டு, இஷ்டத்துக்கு ஓக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட குரான் வந்து தப்பு தவறுமா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதான முறை, அதானே சரி. ஏன்னா எரிச்சிருக்கிறாங்க, அழிச்சிருக்கிறாங்க, மாற்றிருக்கிறாங்க. அப்போ வந்து தப்பு தவறுமா இருக்குது. காரணம் என்ன? மூளை இஞ்சிலுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அவ்வளோதான், ஸோ சிம்பிள். எனக்கு போட்டு இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு கிடக்குறீங்கன்னு தெரியல. ஆக
திரும்ப நான் சொல்கிறேன், நான் வச்ச கேள்விகள் நான் திருப்பி இந்த இடத்துல கோட் பண்ணுறேன். நான் வச்ச கேள்விகள் எதுக்குமே நீங்கள் பதில் சொல்ல கிடையாது. அந்த கேள்வியை திரும்ப நான் சொல்கிறேன். முதல் கேள்வி, அல்லாஹ் கொடுத்த இஞ்சில் வேதம் எங்கேன்னு கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் இல்லை. 2வது, வேதத்தை பாதுகாக்க முடியாத அல்லாஹ் எப்படி வந்து கடவுளாக இருக்க முடியும்? நீங்கள் தப்பான கடவுளை கும்பிட்றீங்க, தயவுசெய்து உங்களை நம்பிக்கை சீர்தூக்கி பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கு பதில் இல்லை. 3வது, இஞ்சில் அப்படிங்கிறது எபிரேயருக்கு எழுதின நிருபமும் சேர்த்து தான். ஏன்னா நீங்கள் எபிரேயருக்கு நிருபத்தில் இருந்து கோட் பண்ணி தான் இஞ்சில் வந்து மாற்றப்பட்டதுங்கிறதுக்கான முதல் வசனத்தை இங்கே அங்கே தான் வச்சிங்க நீங்கள் சொன்ன வார்த்தை. அப்போ நான் அதுலேருந்து எடுத்து பேசுகிறேன். அப்போ இஞ்சில் வந்து கிரேக்க இஞ்சில் என்பது எபிரேயருக்கு நிருபமும் சேர்த்து தான் அப்படின்னு உங்களுடைய கருத்துப்படி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லு. அடுத்தது, ரியாஸ் நம்புற இஞ்சில் வந்து மொழிபெயர்ப்பால் மாற்றப்படாதது. அப்போது இன்னும் மாற்றப்படாத பிரதிகள் மூலமொழி பிரதி இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் பதில் சொல்லு. மொழிபெயர்ப்பு தான் மாற்றிடுச்சு இஞ்சில். அப்போ மொழிபெயர்க்கப்படாத பிரதி மூலப்பிரதி. அப்போ மொழிபெயர்க்காம முகமது காலத்துக்கு முன்னாள் பிரதியில் மூலப்பிரதி. அப்போ இதை நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு உங்கள்கிட்ட வந்து பதில் இல்லை. அடுத்தது 5வது, ரியாஸ் நம்பர் இஞ்சில், அதாவது மொழிபெயர்க்கப்படாத இந்த இஞ்சில் இயேசு கிறிஸ்துவ வந்து பலியாக்கப்பட்ட விஷயத்தை, மரணத்தை பற்றி பேசுறதுனால இஞ்சில் வந்து முகமது நம்பர் இஞ்சில் வந்து ரியாஸ் நம்பர் இஞ்சில் வந்து தெளிவாக சொல்லுது குரான் பிழையானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் மறுப்பு வைக்கல. அடுத்தது, முகமது சொன்ன குரான் எங்கே எதிர்கேள்வி வச்சிருந்தேன். முகமது சொன்ன குரான் எங்கேன்னு கேட்டிருந்தேன். அதுக்கும் பதில் இல்லை. அடுத்தது, இப்னு அப்பாஸ் வந்து இட்டுக்கட்டி ஓதி இருக்கிறாரு. அவர் ஒரு அரபு நாட்டை சார்ந்தவர். அந்த அரபு மொழி பேசுகிறாங்க. இது தெளிவான வேதம் வேறு குரானில் இருக்குது. அப்போ தெளிவான வேதம்னு குரான்லேயே இருக்கும்போது இப்னு அப்பாஸுக்கு புரியலான சேர்த்து ஓதுனாரா என்ன? அப்போ அந்த கேள்வியும் கேட்டிருந்தேன். இப்னு அப்பாஸ் வந்து இட்டுக்கட்டின குரான், இப்படி சகாபாக்கள் இட்டுக்கட்டப்பட்ட குரான் எப்படி சரியான குரானாக இருக்க முடியும்னு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் இல்லை. ஆக நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. நீங்கள் அடுத்த உபாகமத்துக்கு வரலாம், யாத்திராகமத்துக்கு வரலாம்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு முதல் பதில் சொல்லுங்கள். நீங்கள் 4 வசனத்தில் இது முதலாவது வசனமாக கோட் பண்ணுறேன். நீங்கள் சொல்லி கோட் பண்ண விஷயத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்கேன். எபிரேயருக்கு நிருபத்துக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், மற்றதை அப்புறம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்களோடு இருப்பதாக.